ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog. ஒரு நாள் ஈவினிங்ல இருந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெத்தட் ஏற்கனவே போன வீடியோல பார்த்துருப்பீங்க. கடாயில ஒரு சின்ன பிளேட் உள்ள வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர் வாங்கும்போது வரும். ஸோ அது இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற கடாயை வச்சு ஈஸியாக ஸ்டீம் பண்ணிடலாம். இது தண்ணிக்குள்ள போட்டு வேக வச்சா அது நல்லா இருக்க மாட்டேங்குது டேஸ்ட்டு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுவேன். பட்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஓடிஜியில் வச்சு ரோஸ்ட் பண்ணுவேன். அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தனால சரி ஸ்டீம் பண்ணி கொடுத்துடலாம் ஜீவனுக்கு. சூடாக பார்த்தீங்கன்னா மழை, சரியான மழை. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஈவினிங்கு சுட சுட கார்ன் 2 பேரும் சாப்பிட்டோம். இந்த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல இந்த மந்த் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு மிராக்கிள் மில்க் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எப்பவும் நான் வாங்குறது இந்த ஃபில்டர் காஃபி. இது மாசா மாசம் நான் வாங்கிட்டு இருக்கேன். என்னன்னா, எனக்கு காலையில காஃபி இருந்தா தான் இன்னைக்கு நாளே சுறுசுறுப்பா விடியும். இது சூப்பர் ஃப்ளேவர்ல இருக்கும். அந்த பேக் ஓப்பன் பண்ணும்போதே காஃபி பவுடரோட வாசம் வீடு ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு குடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 500 கிராம் பேக் 2 பவுச்சஸ்ல வரும். தனித்தனியா 250யா நம்ம பிரிச்சு யூஸ் பண்ண முடியும். இது எனக்கு 1 மந்த்துக்கு போதுமா இருக்குது. ஸோ மந்த்லி கண்டிப்பா நான் பர்ச்சேஸ் பண்ணணும். 0% சிக்கரி. இந்த சிக்கரி வச்ச காஃபி குடிக்கும்போது நமக்கு பித்தாயிட்டு, தலை சுத்தல், வாமிட்டிங் அந்த மாரிலாம் ஆகும். இந்த காஃபி நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 இயரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். புது காஃபி மேக்கர் வேற வாங்கியிருக்கேன். ஸோ பெஸ்ட் காஃபி பவுடரா இத நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆம்லா வித் ஹனி ஜாம் ஸ்ப்ரெட் மாரி வந்திருந்தது. நான் நெனச்சேன் பெரிய பெரிய பீசஸ் ஆம்லா இருக்கும், எடுத்து சாப்பிடணும்னு. ஆனா நல்ல வேளை இது ஒரு ஸ்ப்ரெட் மாரி குடுத்துட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நெல்லிக்கால நெறைய சத்து இருக்கு. முக்கியமா நம்ம லேடீஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். விட்டமின் ஏ, இ, கேலாம் ஜாஸ்தியா இருக்கு நெல்லிக்கால. ஸ்கின் யங்கா தெரியும். இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா நமக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா, மரநெல்லிக்காய் அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சாப்பிடறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. நம்ம சப்பாத்தி ரோல் மேல போட்டு சாப்பிடலாம். இல்ல சாண்ட்விச் பண்ணும்போது இத ஒரு ஜாமா யூஸ் பண்ண முடியும். ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு குடுத்து விடலான்னு வாங்கியிருந்தேன். அடுத்தது தான் தி பெஸ்ட் ப்ராடக்ட்டா அத சொல்வேன். மிராக்கிள் மில்க்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கீரை இருக்கு. முக்கியமா பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு. அப்புறம் அ பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அதாவது மொரிங்கான்னு குடுத்துருக்காங்க. வல்லாரக்கீரை, இந்த 3 கீரை இருக்கு. அது இல்லாம ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ. அது கூட பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டு ஒரு பவுடரா ப்ரிப்பேர் பண்ணி மிராக்கிள் மில்க்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிவ்யூ நல்லா குடுத்துருந்தாங்க வெப்சைட்ல. சரி வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா லேடீஸ் நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது கால்சியம் அண்ட் அயர்ன். டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு கால்சியம் சத்தும் கம்மியாகும். அதே மாரி அயர்ன் டெஃபிஷியன்சியும் ஆஃப்டர் டெலிவரி நெறைய பேத்துக்கு இருக்கும். ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட லெவல் 11-13 இருக்கணும் நார்மலா லேடீஸ்க்கு. ஸோ அதுவும் நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகுறனால இந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி அயர்ன் ரிச் ஃபுட் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த மிராக்கிள் மில்க் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா ஜாகரி பவுடர் சேர்த்து, நான் என்ன நெனச்சேன்னா, நெறைய கீரை இருக்கு, கசப்பா இருக்கும்னு நெனச்சுட்டு தான் வாங்குனேன். பட் குடிச்சு பார்த்தப்போ, அந்த ஆல்மண்ட் பாதாம் பருப்போட டேஸ்ட் சூப்பரா இருந்தது. பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்புலாம் சேர்த்து அரைச்சதால நல்ல வேளை செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஸோ காலையில நான் காஃபி நான் எனக்காக எடுத்துக்கிறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா, இந்த அயர்ன் சத்த நம்ம உடம்புல மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க் லேடீஸ் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, பனானா பவுடர். நேந்திரம் பழத்துல பவுடர் வந்திருக்கு. நீங்க வீடியோஸ்ல ஜீவன பார்த்துட்டு ஜீவன் எளச்சிட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா ஜீவன் என்ன விட ஹைட்டா இருக்கான். என் ஹஸ்பண்ட விடவும் அவன் ஹைட்டா இருக்கான். எங்க 2 பேத்த விட அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான். அதனால இளைச்ச மாரி தெரியுது. அவ்வளோதான். 10th வேற வந்துட்டான் இல்லையா? மத்தபடி நார்மலா ஆனா வெயிட்ல தான் இருக்கான். சரி இந்த மாரி வெயிட் கெய்னிங் ட்ரிங்க்கும் ஏதாவது குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வாங்குனேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துட்டு வேணும்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி சூடான பால் கலந்து குடுக்கலாம். இன்னொரு மெத்தட் சப்பாத்தி மாவு கூட இத போட்டு பெசஞ்சு சப்பாத்தி செய்யும்போது நல்லா ஸ்வீட்டா இருக்கும்.
ரொம்ப சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க. இந்த மாரி ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. வெயிட் கெயின் ஆகணும் அப்டின்னா, நேந்திரம்பழம் சாப்பிட்டா நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஸோ அது நம்ம அப்படியே பழமா குடுக்கும்போது சாப்பிட மாட்டேன்றாங்க. இல்லைன்னா அந்த பழத்த ஸ்டீம் பண்ணி, கட் பண்ணி தேன் கலந்து குடுப்பாங்க. இந்த எல்லா ப்ரொசீஜருமே ஜீவன் வந்து குழந்தையா இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப பவுடராவே வந்துருச்சு. நான் வந்து ஈவினிங் மிராக்கிள் மில்க் எடுத்துட்டு, அவனுக்கு வந்து இந்த பனானா பவுடர் ட்ரிங்க் தான் குடுத்தேன். இப்ப நீங்க வீடியோல பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருப்பேன். என்னோட கூப்பன் கோடும் குடுத்திருப்பேன். அத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து போன வாரம் சாட்டர்டே ஷூட் பண்ணது. நானும் ஜீவனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, வீடு டீப் கிளீனிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை வருது உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 16த். இங்க பெங்களூர்ல எப்பவுமே வரலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே லீவு தான். அதனால வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் லீவ் போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அதுக்கு முன்னத்து நாள் அம்மன் அழைப்பு பண்றது வந்து போன வருஷம்லாம் எனக்கு கஷ்டமா இருந்தது. ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்து அவசரமா பண்ணியிருந்தேன். அந்த விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். டெக்கரேஷன்லாம் நைட் தான் பண்ணோம். ஈவினிங் வந்து அந்த கௌரி நல்ல நேரத்துல வந்து அம்மன் அழைப்பு செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா தான் பேக் ட்ராப் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். இந்த தடவ நல்ல வேள ஆகஸ்ட் 15த் வியாழக்கிழமை லீவு. எல்லாருக்குமே லீவு வீட்ல. ஹஸ்பண்டும் இருப்பாரு. அதனால இந்த டெக்கரேஷனுக்குலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வீடு டீப் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். இந்த அ ஸ்டிக்கு தான் நெறைய பேர் என்கிட்ட லிங்க் கேட்ட ஒரு கேட்ஜெட்ன்னு சொல்லலாம். இந்த ஒட்டடை அடைக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்ட். நமக்கு ஃபேன் ஆகட்டும், மேல ரூஃப் எல்லாமே வந்து ஒட்டடை அடிக்கிறதுக்கு இது ஒரு மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் மாரி இருக்கும். அந்த ஒட்டடை பார்த்தீங்கன்னா, அதிலயே ஒட்டிக்கும். கீழ விழுகாது. ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில்ஸோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ரூம் அந்த மாரி நாங்க வந்து டீப் கிளீனிங் பண்ணி முடிச்சுட்டோம். பெட்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காட்லாம் வந்து நகர்த்தி, அதெல்லாம் என் ஹஸ்பண்டே வந்து செஞ்சு குடுத்துட்டாரு. பட் அத நான் வீடியோவா ஷூட் பண்ணல. ஒவ்வொரு தடவையும் வந்து ரிப்பீட்டடா அதையே காட்டுற மாரி இருக்கும் அப்டின்றனால, நான் அ ஒவ்வொரு வீக்கும் டீப் கிளீன் பண்ணத இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணல. பட் ஜென்ரலா நான் வந்து டீப் கிளீனிங்க்கு என்ன மாரி கேட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் அப்டின்ற மாரி இருக்கும் இது. வேக்கம் கிளீனர் வந்து நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த்து ஜீவன் பர்த்டே அப்போ இது பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ 1 இயரா சூப்பரா ஒர்க் ஆயிட்டுருக்கு. டெய்லியுமே இதுல தான் வேக்கம் பண்றேன். ரோபோ வேக் வந்து பெட்ரூம்ல காட்டுக்கு கீழலாம் போயிட்டு கூட்டுறதுக்கு வந்து ரோபோ வேக் யூஸ் பண்ணிக்கிறேன். மத்தபடி டக்குன்னு இது சார்ஜ் இருந்துச்சுன்னா வேக்கம் பண்றதுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட். அதே மாரி வீடு துடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள துடைக்கிறதுக்கு இந்த 2 இன் 1 ஸ்ப்ரே மாப் இது எல்லாமே அ அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கும் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சுர்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி கேட்ஜெட்ஸ் இருக்கிறனால, இந்த ஹவுஸ் டீப் கிளீனிங் வந்து ரொம்ப இப்ப ஈஸியா இருக்கு. டெய்லியுமே ஹவுஸ் கிளீனிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு ஹாலும், கிச்சனும் கிளீன் பண்ணிட்டு, பூஜை ரூம் டீப் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜீவன் இருந்தனால எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. பூஜை ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே வெளிய எடுத்து வாஷ் பண்ண போறேன். எனக்கு இந்த சமைக்கிறத விட வீட்ட வந்து கிளீனா மெயின்டெயின் பண்றது, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பா வச்சுக்கிறது ரொம்ப புடிக்கும். வீட்டுக்குள்ள வந்தாலே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கணும். அந்த மாரி விருப்பப்படுவேன். இந்த பாசிட்டிவ் வைப்ஸ இன்கிரீஸ் பண்ற திங்ஸ் பத்தின வீடியோலாம் நான் நெறைய தடவ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வெள்ளி கிளீனிங் வந்து ஏற்கனவே லாஸ்ட் விளாக்ல உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா, பித்தளை பொருட்களுக்கு நான் எப்பவுமே பீத்தாம்பரி பவுடர் தான் போட்டு வாஷ் பண்றேன். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்ப பூஜை ரூம் துடைக்கிறதுக்கு தண்ணீல வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கிறேன். ஏற்கனவே வீடியோல சொன்ன மாரி சரியான மழை. அதுவும் எங்கள மாதிரி ஃப்ளாட்ல இருக்கவங்களுக்கு இன்னுமே ஆ வெயில் வந்து வீட்டுக்குள்ள வராது. இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வர அளவுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக்லாம் பண்ணிட்டுருக்கேன் நானு. இது வந்து அந்த தெய்வீக நறுமண பொடி நான் லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல வாங்குனது. நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதையும் தண்ணீல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, இத வச்சு தான் வந்து பூஜை ரூம் ஃபுல்லா வந்து தொடைப்பேன். இந்த பச்சை கற்பூரம் ஆட் பண்றனால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எறும்பு மாதிரி வந்து அ உங்களுக்கு வந்து படத்துக்கு பின்னாடியெல்லாம் வரும். ஒரு மாதிரி இந்த சீசன்ல. அதெல்லாம் வர்றதில்ல. ஸோ நீங்க பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஆக்சுவலா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் ஒட்டிட்டேன். நீங்க இஃப் சப்போஸ் ஹேங் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, எடுத்துட்டு இந்த மாரி கற்பூரம் யூஸ் பண்ண தண்ணி வச்சு தொடச்சீங்கன்னா, முக்கியமா மழை காலத்துல அந்த மாரி சின்ன சின்ன பூச்சி, எறும்பு எதுவுமே இருக்காது உங்களுக்கு பூஜை ரூம்ல. நல்ல வாசனையா இருக்கும். இந்த தெய்வீக நறுமண பொடி போட்டு நம்ம இந்த மாரி துடைக்கிறனால, வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த கோவில் ஸ்மெல் வரும். இந்த பிளட்ஜ் வுட் பாலிஷ் வந்து நான் நியர்லி ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரியான பிளைவுட் மேல, இப்ப பிளைவுட் மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட் போட்டிருக்காங்க. இந்த ஷீட் மேல வந்து அந்த பிளட்ஜ் உட் பாலிஷ ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க தொடச்சீங்கன்னா, நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். புதுசு மாரி இருக்கும் அந்த வுட். இது வந்து இந்த மாரி வுட் கிளீன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள், சேரு இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து இந்த பிளட்ஜ் உட் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். ஆனா கிச்சனோட ரேக்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது ஒரு கிளீனிங் சொல்யூஷன் கிடையாது. இது வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு பாலிஷ் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம். டோரோட நிலவுக்கெல்லாம் கூட இத ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும்போது, ஒரு மாரி வார்னிஷ் போட்ட எஃபெக்ட் வந்துரும். ஸோ, வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நான் வந்து பூஜை ரூம டீப் கிளீனிங் பண்ணி வச்சுட்டேன் அப்டின்னா, எனக்கு ஈஸியா இருக்கும் அப்டின்றனால செஞ்சுட்ருக்கேன். என்னன்னா, நம்ம வரலட்சுமி பூஜை அப்போ பூஜை ரூம்லயும் எல்லா படங்க, விக்கிரகம் எல்லாத்துக்குமே பூ வச்சு, தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறமா வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா, நான் லிவிங் ரூம்ல வடக்கு திசை நோக்கி அம்மன் உருவமும், அம்மனோட கலசமும் வச்சு நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன். ஸோ இதுல இருக்கிற விக்கிரகம்லாம் வந்து நான் அப்பப்போ வாங்குனது. ஒரு 15 வருஷமா சேர்த்த பொருட்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மனை எல்லாம் நான் இப்போ ஜெயா நகர் போனப்போ கூட புதுசா 2 மனை வாங்கிட்டு வந்தேன். இந்த வாழை மரம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மனை வந்து இப்போ நான் வரலட்சுமி பூஜைக்கு பர்ச்சேஸ் பண்ண போனப்போ ஜெயா நகர்ல வாங்குனது. ரொம்ப சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ₹20 அந்த ரேஞ்ச்ல கிடைக்கும். நல்ல லாங்கான மனையெல்லாம் கூட அங்க இருக்கும். ஸோ நம்ம பூஜை ரூமுக்கு தகுந்த மாரி ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சு வைக்கணும்னா கூட இந்த மாரி வாங்கிக்கலாம். அப்புறம் இவரு வந்து நிதி கணபதி நான் மிஸ்டர் கிருஷ்ணபிரசாத் சார்ட்ட வாங்குனது. இது எல்லாமே நான் வரலட்சுமி பூஜையில வந்து பயன்படுத்த போறேன். மகாலட்சுமி அம்மன் விக்கிரகம் கூட நிதி கணபதியும் வந்து வச்சு தான் நான் வந்து பூஜை செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாலை நீங்க என் பூஜை ரூமெல்லாம் எப்போ நீங்க என் பூஜை ரூம் வீடியோ பார்த்தாலும், லிங்க் கேட்கிற அந்த தாமர மாலை உங்களுக்கு லக்ஷ்மன் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. சப்போஸ் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில விக்கிரகம் வந்து ரொம்ப முக்கியமா பார்த்து, பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. இஃப் சப்போஸ் பிகினர்ஸ் இந்த வீடியோவ பார்க்குறீங்க, நீங்க பூஜை ரூம்ல என்ன மாரி படங்கள் முக்கியமா வைக்க வேண்டியதா இருக்கும், எந்த திசை நோக்கி வைக்கணும், விக்கிரகம்லாம் வச்சா என்ன மாரி வழிபாடு ப்ரொசீஜர் வேணும் அப்டின்னா, நான் பூஜை ரூம் டூர் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்னு. அந்த வீடியோ லிங்க் வேணா நான் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்ன மாரி படங்கள்லாம் நம்ம பூஜை ரூம்ல வைக்கணும், எந்த திசை நோக்கி வைக்கணும், அந்த படங்கள எப்படி மெயின்டெயின் பண்ணணும், விக்கிரகம் வச்சா அதுக்கு என்ன வழிபாடு, இது எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். என் பூஜை ரூம்ல எனக்கு ரொம்ப புடிச்ச இடம் இதுதான். முருகருக்காக நான் இந்த மாரி அமைச்சிருக்கேன். ஸோ 2ண்ட் ரேக்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மாலை சின்ன சின்னதா நான் விக்கிரகத்துக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஜெயா நகர்ல பர்ச்சேஸ் பண்ணது, இங்க பக்கத்துல கடையில பர்ச்சேஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கல. ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா, அம்மன் அழைப்புக்கு முன்னாடி நான் மறுபடியும் வீடு மட்டும் கம்ப்ளீட்டா மாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த பூஜை ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு பேசிக்கா எனக்கு இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த வேக்கம் கிளீனரும், ஸ்பின் மாப்பும் தான். எனக்கு வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிற காரிடார், அதாவது நான் கேட் என்டர் ஆன உடனே வாஷிங் மிஷின் வச்சிருப்பேன். அந்த காரிடார்ல பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி வந்துச்சு அப்டின்னா, அது அப்படியே அந்த காரிடார்ல ஃப்ளோ ஆகும். அதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே மாப் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டுருக்கேன். என்னோட பூஜை ரூம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என் பூஜை ரூம் புடிச்சவங்க இந்த வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த வெளி வாசலுக்கு நிலவுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, கோலம் போட முடியாததுக்கு ரீசன் அங்க மழை தண்ணி வர்றது தான். என்னன்னா, மேல வந்து ஓப்பன் ஸ்பேஸ் மாரி விட்டுருப்பாங்க. அது ஒரு ஷீட் வச்சு மறைச்சிருக்காங்க. ஆனாலும், ஜாஸ்தியான மழை பெய்யும்போது அந்த காரிடார்ல தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுலருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே மாப் நான் ரொம்ப நாள் முன்னாடி அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து வெளிய காரிடாரும், பேக் சைடு பால்கனியும் கிளீன் பண்றதுக்குன்னு தனியா வச்சுட்டேன். எப்பவுமே வீட்டுக்கு வெளிய யூஸ் பண்ற ப்ரூம் ஸ்டிக்கு, மாப்பெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்படிதான் வந்து எனக்கு என் மதர் இன் லா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேன். வீட்டுக்கு வெளிய ஒரு ப்ரூம் ஸ்டிக்கு, வீட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு தனியா வச்சிருப்பேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயக்கீரை வச்சு மேத்தி தேப்லான்னு சொல்ட்டு ஒரு டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இதுவும் வந்து இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிற ஒரு கீரை தான். இன்னைக்கு வீடியோவே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்கிற பொருட்களா பார்த்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து நார்மலா கோதுமை மாவுல உப்பு போட்டுட்டு, நீங்க வந்து இந்த மேத்தி லீவ்ஸ் கிடைச்சது அப்டின்னா, வெந்தயக்கீரை கிடைச்சது அப்டின்னா, ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து அத வாஷ் பண்ணிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் அ இந்த மாரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நீங்க வேணும்னா புதினா இலை ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன்.
அப்புறம் டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், சீரகத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள், இஞ்சி வந்து பொடி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நம்ம அடை தோசை செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இது வரும். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நார்மலா சப்பாத்தி மாவு பெசைற மாரியே இது கொஞ்சம் கெட்டியா வந்து தண்ணி விட்டு நம்ம பெசஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் வந்து கோதுமை மாவு பெசையும் போதே நம்ம ஊத்தி பெசையும் போது, உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா கிரிஸ்பியா வரும். இது ஒரு சின்ன டிப். அதாவது நார்மலான சப்பாத்திக்கே நீங்க எண்ணெய் சேர்த்து பெசஞ்சீங்க அப்படின்னா நல்லா கிரிஸ்பியா வரும். ஒரு 10 நிமிஷம் வந்து இத அப்படியே ஊற வச்சிடலாம். ஐ மீன் 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நார்மலா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சு இது வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் தேவையில்ல. வேணும்னா நம்ம ஏதாவது தேங்காய் சட்னி அந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கலாம். இது அப்படியே சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இது தாராளமா குடுத்து விடலாம். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்னா, பேக் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்க வந்து குடுத்து விடலாம். எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். நான் வந்து அந்த பிக்கிள்டு ஆனியன் ரெசிபி ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா? அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கெட்சப்பும், பிக்கிள்டு ஆனியனும் வச்சு தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான பார்ட்டா இத நான் இன்க்ளூட் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இந்த கம்மிங் ஃப்ரைடே ஆகஸ்ட் 16 வரலட்சுமி பூஜை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் ஏற்கனவே கலச வச்சு பண்ற மாரியான டீட்டெயிலான பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி ஒரு டெமோ குடுத்துருக்கேன். அது வந்து 3 நாள் பூஜை. வியாழக்கிழமை அம்மன் அழைப்பு, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை, சனிக்கிழமை கலசம் பிரிக்கிறது. 3 நாள் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை மட்டும் எப்படி பண்றது கலசம் வச்சு அப்படின்றத டெமோ வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வரலட்சுமி பூஜை வந்து இது 10வது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 7வது வருஷம் இங்க இந்த பெங்களூர் சொந்த வீட்ல. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் பாத்தீங்கன்னா நான் வாடகை வீட்ல தான் இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்றதையே ஆரம்பிச்சேன். ஒரு சிலர் கேக்குறீங்க, அந்த வாடகை வீட்ல இதை பண்ணலாமா? எங்கனால வந்து இந்த அளவுக்கு கிராண்டாலாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி கமெண்ட் வந்தனால நான் இது சொல்றேன். இந்த வருஷம் வந்து வாடகை வீட்ல நீங்க கலசம் வச்சு பண்ணீங்கன்னா, அடுத்த வருஷம் அதே கலசத்தை நீங்க சொந்த வீட்ல வச்சு கண்டிப்பா பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை இந்த வரலட்சுமி பூஜை. அப்புறம் கண்டிப்பா அன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்சா ஒருத்தருக்கோ 3 பேத்துக்கோ பெண்கள் யாரா இருந்தாலும் நான் இதுல வந்து சுமங்கலி பெண்கள் கூட மென்ஷன் பண்ண விரும்பல. ஏதாவது ஒரு பெண்ணை வந்து உள்ள அழைச்சு உங்களால முடிஞ்ச வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் தாம்பூலமா கொடுத்தா கூட போதும். சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் கிடைக்கும், நமக்கும் மாங்கல்யம் பலம் கிடைக்கும். கணவரோட ஆயுளுக்காக செய்யற முக்கியமான பூஜை இது. அதை விட பினான்சியலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கலசம் வச்சு பூஜை செய்யும் போது அவங்க கடன் ஆகட்டும், பினான்சியலா இருக்கிற கஷ்டம் ஆகட்டும், அது வந்து சரியாயி அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பினான்சியலா மேல வருவாங்க. இங்க வந்து நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். பிசினஸ் பண்றவங்க இந்த பூஜையை கண்டிப்பா பண்றாங்க. ஒரு சிலர் வந்து டெமோ வீடியோல இது என்ன இவ்வளோ கிராண்டா டெமோ பண்ணிருக்கீங்க. நான் பண்ற வரலட்சுமி பூஜையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐ மீன் கிராண்டே கிடையாது. எங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க மத்தவங்க பண்ற பூஜையெல்லாம் பாத்தீங்கன்னா எந்துதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்றேன். ஏன்னா வரலட்சுமி பூஜை அப்ப நான் மத்தவங்க வீட்டுக்கு போய் தாம்பூலம் வாங்குறதுல நான் வீடியோ ஷூட் பண்ணதில்லை. என்னால அந்த மாதிரி போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க முடியாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தாம்பூலம் கொடுக்குறதுக்கு என்னை கூப்பிடும்போது நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் நான் அது மட்டும் ஷேர் பண்றேன். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகும்போதே நம்மள வந்து ஒரு அம்மனா தான் பார்ப்பாங்க. நம்மள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மனையில உட்கார வைப்பாங்க. கீழே உட்கார வச்சு நம்மளோட காலோட விரலுக்கு நடுவுல எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மஞ்சள் தடவுவாங்க. இது வந்து இங்க நிறைய தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் 2 கால்லயும் ஃபுல்லா மஞ்சள் போட்டு கேப்பே இல்லாம ஃபுல்லும் மஞ்சள் தடவி அதுக்கப்புறமா நமக்கு வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவங்க நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மளை அனுப்புவாங்க. ஸோ நம்மளை மகாலட்சுமி அம்மனா பாவிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா மனை, அந்த மனையில உட்கார வைக்கிற அந்த மனை பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வெள்ளியில வாங்கி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள வரவங்கள உட்கார வைக்கிறதுக்கே வெள்ளி மனைனா அப்ப இங்க வந்து எவ்வளவு கிராண்டா இந்த பூஜை பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தமிழ்நாடுல இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து
இது ரொம்ப வித்தியாசமா தெரியுது போல இருக்கு. பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பெங்களூர்ல இது எப்படி ஒரு திருவிழா மாதிரி இங்க வந்து இத செலிப்ரேட் பண்றாங்கன்னு. ஆந்திராலயும் ரொம்ப ரொம்ப கிராண்டா அந்த பூஜைய பண்றாங்க. நான் சொல்ல வர்றது, உங்கனால என்ன முடியுமோ அத வச்சு பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து 108 ரூ. 1 காணிக்கை இருந்தா கூட போதும். அந்த மந்திரம் சொல்லி நீங்க வந்து இந்த பூஜைய பண்ணுங்க. இப் சப்போஸ் கலசம் வைக்க முடியல அப்டின்னா, கலசம் இல்லாம பூஜை செய்யறது எப்படி அப்படின்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த வீடியோ லிங்க் இப் சப்போஸ் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இல்லன்னா போஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா குடுக்குறேன். அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். கண்டிப்பா காலையில வந்து இந்த பூஜை செய்றது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை காலையில முடியலன்னா, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செய்யுங்க. இஃப் சப்போஸ் இந்த ஃப்ரைடே முடியலன்னா, அடுத்த ஃப்ரைடே கண்டிப்பா பண்ணுங்க. 1 வருஷம் கலசம் வச்சு பண்ணா, வருஷா வருஷம் கலசம் வச்சு பண்றது நல்லது. கலசம் வச்சு பண்ண முடியாம போயிடும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெள்ளிக்கிழமை நம்மனால பண்ண முடியலன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணலாம். 2 வருஷம் முன்னாடி கூட என்னால பண்ண முடியாம போச்சு அந்த ஃப்ரைடே. நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே பண்ணி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணினேன். ஸோ பயப்பட வேண்டாம். கலசம் வைக்கிறதுக்கு உங்க வீட்ல பர்மிஷன் குடுத்தாங்கன்னா வச்சு செய்யுங்க. கலசம் வைக்க பர்மிஷன் குடுக்கல அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு படம் மட்டுமாவது வச்சு, இந்த பூஜைய செய்ய சொல்லி கேட்டுக்கிறேன். பூஜை வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும். ஏன்னா, மணி சேவிங் டிப்ஸ் ஆகட்டும், விளாக் மத்த விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்கள நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அ எந்த அளவுக்கு மணி சேவிங் டிப்ஸ்க்கு வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ, அதே அளவுக்கு பூஜை வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, இந்த பூஜை மேல நம்பிக்கை இருக்கவங்க, என்னோட வரலட்சுமி பூஜை வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோர் தென் 5,00,000 வியூஸ் போயிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப பிகினர்ஸ் கூட புரியிற மாரி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எ அ இந்த நான் எப்படி வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைய வந்து சொல்லிக் குடுத்து, நீங்க நெறைய பேர் செஞ்சு, அதோட பலன என் கூட ஷேர் பண்ணீங்களோ, அதே மாரி வரலட்சுமி பூஜை பத்தியும் எனக்கு நெறைய கமெண்ட், நெறைய மெயில் செஞ்சனால என்ன பலன் கிடைச்சதுன்னு வந்திருக்கு. ஸோ ஈக்குவலா சக்தி வாய்ந்த பூஜையா நான் பார்க்குறது பிரம்ம முகூர்த்த பூஜை, வரலட்சுமி பூஜை. அதனால மிஸ் பண்ணாம செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த இந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து சத்தியமா கடவுள் இல்லைன்னா அது வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது. அதுல ஹார்ட் ஒர்க் இருக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் பூஜைனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். யூடியூப் வீடியோஸ் இனிமே இருந்தாலும் இல்லைனாலும், இந்த பூஜை வந்து என் வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும். ஏன்னா, அது கடவுளுக்கு நான் செலுத்துற நன்றியா இந்த பூஜைய நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பேன். இந்த வாழ்க்கை வந்து கடவுள் குடுத்த வரம். ஸோ உங்களுக்கும் அந்த வரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.